வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் 240 டிகிரி தனுசு ராசி தனுசு லக்னத்தில் தான் பிறக்கப்பட்டிருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தானுங்க இந்த மாதம் பிறந்திருக்கு. தீராத திருமண தடைகள் தீரப்போகுது. 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 7 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கை நினைக்கிற நேரத்தில் கத்திரிச்சிட்டு போயிட்டுருக்குது, பரிசம் போடுற நேரத்தில் பாதியில் நின்றுட்டுருக்குதுங்க, ரொம்ப சங்கடமாக இருந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு மன வாழ்க்கை இருக்கா இல்லையா, இந்தளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் அருமையான தருணம். நம்ம ஆதாரபூர்வமாக தான் பதிவு நம்ம பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். காலச்சக்கரத்தின் முதல் பாவகன் சொல்லக்கூடிய மேஷத்தில் புதன் வக்ரம் பெற்று 2 டிகிரியில் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். கூட இருக்கக்கூடிய குரு பகவான் பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 23 டிகிரியில் இருக்கிறாரு. கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் 171 டிகிரியில் இருக்கிறாரு. தனசில் வரக்கூடிய சந்திர பகவான் 240 டிகிரியில் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசியாதிபதி சனி பகவான் 319 டிகிரியில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கார். கும்பராசிக்கு 2வது பாவகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 347 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். கூட இருக்கக்கூடிய ராகு 351 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். கூட இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 330 டிகிரியில் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் சுக்கிரன் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள். கிரக பயிற்சிகள் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது ஏப்ரல் மாதத்தில். ஃபஸ்ட்டு மீன ராசிக்கு புதன் 9ஆம் தேதி பயிற்சியில் வராரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆகுவார் மேசத்துக்கு. 30ஆம் தேதி மீனத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இதில் நிறையா அதிசயம் இருக்குதுங்க. இந்த மாதத்தில் அற்புதமான பலன்களும் கும்பராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. தெளிவாக நான் சொல்கிறேனுங்க. குரு பகவான் அப்படின்றவர் கும்பராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது குடும்பஸ்தானாதிபதி. சுக்கிர பகவான் அப்படின்றவர் கும்பராசிக்கு 4வது பாவகத்துக்கும் 9வது பாவகத்துக்கும் அதிபதி சுக்கிரன். அதுபோக சுக்கிரன் பார்த்திங்கன்னா திருமண காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாத தொடக்கத்திலேயே அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க. இப்போ கும்பராசி நண்பர்களுக்கு 3வது பாவகத்தில் குரு இருக்கிறது, அது சாதகம் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமே திருமணக்காரகன் குடும்பஸ்தானத்தில் வரும் பொழுது, குடும்பஸ்தானாதிபதி திருமணக்காரகனுடைய நட்சத்திரம் வாங்கும் பொழுது திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் திருமண தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்குதுங்கன்னு சொல்கிறேன். நான் போகாத கோவில் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு திருமணம் தாமதமாக இருக்குதுன்னா இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி முடிஞ்சது, இன்றைக்கி 2ஆம் தேதி ஆகிடுச்சு. சரிங்க, இந்த 2ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள். 2ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் யார் மூலியமாவது உங்களுடைய திருமண தடைகள் நீங்க போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. சார், இத்தனை நாள் நான் முயற்சி பண்ணேன், இத்தனை நாள் நடக்காதது நீங்கள் சொன்னால் நடந்துடுமா சார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு பாவகத்தில் வரல. இதுக்கு முன்னாடி திருமண காரகன் குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வரல. இந்த தருணத்தில் வராருன்னா அப்போது அந்த நேர காலங்களில் அந்த செயல்கள் செய்துட்டு தான் போகும் இந்த பிரபஞ்சம். எல்லாருக்கும்
ஒரே மாதிரியான நேர காலங்கள் அமைகிறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்புன்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் வருது. கும்பராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய திருமணத்தில் இருக்கிற தடைகளும் சரி, அல்லது திருமணமாகி கருத்து வேறுபாடுகளாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் சரி, இந்த நேரம் நல்ல நேரம். என்னத்துக்கு? கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு. காதலர்களுக்கும் இந்த தருணம் நல்ல தருணம். பிரிஞ்சு போன காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மனுஷனுக்கு காசு பணம் இருக்கோ இல்லையோ நிம்மதி சந்தோஷம் இருக்கணும். அப்படி நிம்மதி சந்தோஷம் இருந்தால் தான் காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. கும்பராசி நண்பர்களுக்கு கும்பராசியாதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்ததுனால ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் இந்த மாதத்தில் சரியாக போகுது. எந்த அடிப்படையில் உங்களுக்கு சரியாக போகுது சார் அப்படின்னா, சனி பகவானோட செவ்வாய் இருக்கிறார். சனி பகவான் 319 டிகிரியில் இருக்கையில் செவ்வாய் 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். சனி பகவானுக்கும் செவ்வாவுக்கும் மிகப்பெரிய ஒரு விரோதம் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். சனி பகவானும் செவ்வாவும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. பொதுவாகவே ராகு கேதுடைய சாரம் வாங்கிய கிரகம் அவங்க நல்லது செய்வாங்கன்ற சரித்திரம் கிடையாது. அப்போது சனியும் செவ்வாவுடைய காம்பினேஷனும் சரியில்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாகவே காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஏன், இதுக்கு முன்னாடி வருஷ கணக்காக வேலை செய்துக்கிட்டு இருந்திருப்போம். இந்த 25 நாளில் இல்லை சார் உங்களுக்கு வேலை, நீங்கள் வேறு வேலை பார்த்துப்போங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இல்லை 10 வருஷமாக செய்துக்கிட்டு இருக்கிற வேலையே இது என்ன நம்ம கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறோமே, வேறு எதாவது செய்யலாமே அப்படின்ட்டு அந்த வேலையை விட்டு நாமளாக வெளியே வரலாம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய வேலை வாய்ப்புக்கு ஒரு 25 நாளாக ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அப்போது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, செவ்வாவை. கும்பராசிக்கு செவ்வாய் தானே தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு அற்புதமான யோகம் இருக்குது. குரு பகவானுடைய நட்சத்திரம்னா புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும் பொழுது, செவ்வாவுடைய வீட்டில் தானே குருவே இருக்கிறாரு. குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவுடைய வீட்டில் குரு. நம்ம ஏற்கனவே ஒரு பரிவர்த்தனை பார்த்தோம். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு அப்படின்னு ஒரு பரிவர்த்தனை பார்த்தோம். 13ஆம் தேதிக்கு மேலே செவ்வாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் அப்படின்ற ஒரு பரிவர்த்தனை. இது நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வாகன யோகம் ஏற்படுத்தும். சார் 7.5 நாடு சனி நடக்குது சார், வாகன யோகம்னு சொல்கிறீங்களே சார். இன்றைக்கி வாகனம் அப்படின்றது ஒரு சில நண்பர்களுக்கு அத்தியாவசியமாகி போச்சு. கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் வாகனம் எடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்தால் வர ஏப்ரல் மாதம், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு செவ்வாய் குரு பகவானுடைய சாரம் வாங்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை செவ்வாய் பார்க்கையில் 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை வாகன யோகம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசி மேலே வரக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய சாரம் வாங்குவதால் குரு மங்கள யோகமாக ஏற்பட்டு 4வது பாவகத்தை பார்ப்பதால், 4வது பாவகம்தான் மண்மனை சம்பந்தப்பட்ட இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாவுடைய பார்வை பார்ப்பதால் நிச்சயமாக நமக்கு அந்த பிராப்தமும் ஏற்படும். இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது சார்? 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஏப்ரல் 13லிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கும்பராசி நண்பர்கள் இந்த செயல் செய்கிறதுக்குண்டான நேரம். சரி சார், எனக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகுமா? 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் தனத்துக்கு சொந்தக்காரர். 3வது பாவகத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து திருமண ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி ஒரே பாவகத்தில் வருவார். திருமண ஸ்தானாதிபதி அந்த இடத்துல மெஜாரிட்டியாக உச்ச நிலையில் வருவார். ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி. அப்போது குரு பகவானும் சூரியனும் ஒரே பாவகத்தில், திருமண ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில்.
அப்போது இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து 2ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன திருமணத்துக்கு உண்டான ஒரு நேரம். திருமணஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு இந்த தனஸ்தானாதிபதி புத்திரக்காரகன் எல்லாமே குரு தானே. அப்போ திருமணஸ்தானாதிபதியும் இந்த குரு பகவானும் 14ஆம் தேதி சேருவதால் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல நேர காலங்களாக இருக்க தான் செய்யுது. அப்போது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சாதகமான தருணங்கள் நிறைய இருக்கே தவிர பாதகமான கிரகங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. 7.5 சனியால் பாதிப்புகள் கொடுத்தாலும் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 319 டிகிரிக்கு வந்துட்டார் சனி பகவான். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருந்தாலும் சரி, அல்லது 30 வயசுக்கு மேற்கொண்டு 40 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, 7.5 சனியால் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்க போகிறதில்லை. ஆனாலும் சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, ஆதங்கம் இருக்குது, செய்ய முடியலன்ற ஆதங்கம் இருக்குது, செய்யணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த தருணத்தில் நீங்கள் சுய தொழில் தாராளமாக செஞ்சுக்கலாம். அதுவும் எந்த நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த 30ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 30ஆம் தேதிக்கு மேற்கொண்டும் ஒரு பிராத்தம், ஒரு யோகம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. இது மிகப்பெரிய யோகமாக இருக்குது. என்னன்னா 30ஆம் தேதி இந்த மீன ராசியில், அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு செவ்வாய் வராரு. ஏற்கனவே செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் தான் குரு இருக்கார். அப்போது செவ்வாவும் குருவும் தனஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும், தனஸ்தானாதிபதி தகரியஸ்தானாதிபதி, தகரியஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி எப்படின்னாலும் சொல்லலாம். குருவும் செவ்வாவும் கிரக பரிவர்த்தனை செய்துக்குவாங்க. அப்போது சுய தொழில் செய்யணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? 30ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, ஏப்ரல் 30 மேற்கொண்டு நீங்கள் சுய தொழில் செய்தால் அருமையான ஒரு சூழல், அற்புதமான ஒரு சூழல், அருமையான அனுகூலம் வரும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா சார்? உங்களுக்கு எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தானே சொல்லியிருக்கேன். எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது, எந்த சாரத்தில் ஏறி இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, எதனால் இந்த மாதிரி ஒரு பலன் கொடுக்கும்ன்றதை பற்றி தானே சொல்கிறேன். சூரிய பகவானை எடுத்துக்கோங்க. நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடை நீங்கன்னு சொன்ன இல்லைங்களா, ஆதாரம் அதுதான், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு 27ஆம் தேதி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். புத்திர காரகனோட சேர்றார், குடும்பஸ்தானாதிபதியோட சேர்றார். அந்த தருணம் நமக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. 27லிருந்து 30 வரைக்கும் பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். அது அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரிப்படுத்தும், பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு சொல்லலாம். ஆக ஏப்ரல் மாதம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தான். நினச்சிக்க வேண்டியது மட்டும் இல்லை, நிச்சயமாக மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாமே தவிர, ஆனாலும் நடக்கிறது 100% நடந்தே தீரும். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளமுடன், வளமுடன்.